ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு சுடிதாரில் தான் நம்ம ஒர்க் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பேட்டர்ன் டிசைன் எதுவுமே இல்லை, அப்படியே நம்ம இந்த நெக்கில் டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ப்ராய்டரி ரிங் இருக்கும் இல்லையா, அதுவும் தேவையில்லை. இப்போ அது இருந்துட்டு அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணலாம். அது இல்லைன்னா கூட உங்களுக்கு சும்மா ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு 2 மெத்தட்லேயும் காட்டுறேன். இந்த மாதிரி ரிங்கு வச்சும் நான் பண்ணி காட்டுறேன், அண்ட் ரிங் எல்லாமே நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ரிங் செட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான். இங்கே ரிங்கில் வந்துட்டு சைடில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது லூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிம்மை நமக்கு வெளியே எடுக்க முடியும். அந்த உள்ளே இருக்கிற ரிங்கு தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுறோட கீழே நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த வெளியில் இருக்கிற ரிங்கு இல்லைன்னா அந்த பெரிய ரிங்கு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி டைட்டாக வச்சுட்டு ஸ்க்ரூ வந்துட்டு நமக்கு டைட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இனி வந்துட்டு நம்ம இங்கே ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சுடிதாரோட சேம் கலரில் இருக்கிற த்ரெட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஷோல்டர் இருக்கும் இல்லையா, அதோட அந்த ஒரு போர்ஷனில் தான் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு நெக்கோட சைடில் இருந்து நீடில் வந்துட்டு வெளியே எடுத்துக்கிறேன். நீடில் வந்துட்டு நான் முன்னாடி காட்டின அந்த ஒரு கட் பீட்ஸ் வந்துட்டு ஒரு 4 or 5 நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நமக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு சுடிதார் நெக் கூட கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம இந்த ஒரு கோல்டன் கலர் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டைப்பில் இருக்கிற பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீடில் வந்துட்டு நம்ம முன்னாடி எடுத்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அந்த பீட்ஸை வந்துட்டு அங்கே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 லேயரை முடிச்சிட்டோம். இனி வந்துட்டு அடுத்த லேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திரும்பி இங்கே வந்து நான் யூஸ் பண்ண போது அந்த சேம் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற ஒரு கட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பண்ண சேம் மெத்தட் தான் திரும்பி நம்ம அதே மாதிரி இன்னொரு லேயர் கூட கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் யூஸ் பண்ணல, அப்படி ஃப்ரீ ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அந்த 3rd லேயரும் நம்ம முடிச்சிட்டோம். இனி வந்துட்டு நெக்கோட சென்டரில் இருந்து இந்த மாதிரி ஒரு 2.5 inch வந்துட்டு நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அங்கே மெஷர்மெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், எந்த மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை. நம்ம முன்னாடி நெக்கில் பண்ணோம் இல்லையா அந்த 3 லேயர், அதே சேம் 3 லேயர் வந்துட்டு நம்ம இப்போ ட்ரா பண்ண இந்த இடத்துல நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். கீழே நம்ம இந்த மாதிரி சேமாக பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஒரு கம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு நான் இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இனி வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பீட்ஸை வந்துட்டு ஸ்டிக் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளவராக மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இந்த கேப்பு ஃபுல்லாக வந்துட்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம என்ன பண்ண போகிறேன்னா,
திரும்பி கம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு ரேண்டமாக நான் இந்த மாதிரி டாட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண கம்முக்கு மேலே வந்துட்டு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணால் அந்த கோல்டன் கலரில் இருக்கிற கட் பீட்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற எல்லா கேப்லேயும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி இந்த கட் பீட்ஸ் வந்துட்டு நமக்கு டோட்டலாக வந்துட்டு நமக்கு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.